நீ எப்ப வந்த? இப்பதான் சார். நான் சொல்லாமலே ஏன் பெஞ்ச் மேல நிக்கிற? நீங்க என்ன பார்க்கல, அதனால வழக்கம் போல பெஞ்ச் மேல ஏறிட்டேன் சார். ஏன் சிரிக்கிறீங்க? உண்மையை கேட்டா சிரிப்பு வருதா? அவன் வாங்குறதுல பாதி மார்க்கு கூட வாங்க சாமர்த்தியம் இல்லாதவங்க அவனை பார்த்து சிரிக்கிறீங்க. வெக்கம் இல்ல? அது சரி வாசு, வருஷம் முழுவதும் பெஞ்ச் மேல நின்னாலும் நிப்பேன், ஆனா காலா காலத்துல கிளாஸுக்கு வர உனக்கு இஷ்டம் இல்ல. அப்படி இல்ல சார், உண்மையா சொல்ல போனா எனக்கு பெஞ்ச் மேல நிக்கிறதுக்கு பிடிக்கல, அதுக்கும் மேல உங்களுக்கு கோபத்தை உண்டாக்குறதுக்கும் பிடிக்கல. எல்லாத்துக்கும் மேல என் சிநேகிதங்கள்லாம் என்னை பார்த்து சிரிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சார். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் பாக்குறேன், நேரத்துக்கு வரும். நீ என்ன வீட்டுல சமையலா பண்ற? ஆமா சார். அப்போ உனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லையா? இல்ல சார், ஒரு அண்ணா மட்டும்தான் இருக்கார். அவர் அதிகாலையிலேயே ஆபீஸ்க்கு போக வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் நான் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு வர்றதுக்குள்ள நேரம் ஆயிடுது சார். ஆமா, உங்க அண்ணன் இன்னும் கல்யாணம் செஞ்சுக்கல? கல்யாணம்ங்கிறது செஞ்சுக்கிறதா சார்? அது தானா நடக்கும்னு நினைச்சேன். இன்னும் எங்க அண்ணா கல்யாணம் செஞ்சுக்கல சார். அப்படியா? இதெல்லாம் ஏன் என்கிட்ட முன்னவே சொல்லல? நீங்க கேட்கல, நான் சொல்லல. சரி சரி உட்கார். நான் தாயினிடத்தில் அன்பு செலுத்துறவங்க உண்டா? இருக்கேன் சார். நான் சார் அங்கிள் சார். சரி சரி உட்காருங்க. ஏ ராமு, நீ சொல்லு, நீ ஏன் தாயினிடத்தில் அன்பு செலுத்துகிறாய்? தாய் வயிறு நிறைய பலகாரம் தரா. லட்டு, ஜிலேபி, மசால் வடை. சார் மசால் வடை எவ்வளவு ருசியா இருக்கும் தெரியுமா சார்? ஆஹா, தெரியும் தெரியும். உட்கார்றா குண்டோதரா. வாசுதான் கெட்டிக்காரன். நீ சொல்லு பாப்போம். எனக்கு தாய் இல்லை சார், அதனால தெரியாது சார். ஆனா எங்க அண்ணனை பத்தி தெரியும் சார். அவர் மேல எனக்கு ரொம்ப அன்பு. ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர். நான் போகாம சாப்பிடவே மாட்டேன். நான் தூங்கினப்பறம் தான் தூங்குவார். என் மேல உசிரியே வச்சிருக்காரு சார். பலகாரம் கொடுப்பதாலோ அப்பா அடிக்காமல் பார்த்துக் கொள்வதாலோ இது மாதிரி வேறு காரணங்களாலோ அல்ல நீங்கள் தாயிடத்தில் அன்பு செலுத்துகிறீர்கள். தாய் உலகத்தில் கண் கண்ட தெய்வம்.